வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 சமன்பாட்டியல் பயிற்சி 3.3ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸின் அடுக்கு 4 -14x² + 45 = 0 எனும் சமன்பாட்டை தீர்க்க. இந்த சமன்பாட்டோட படி மிக உயர்ந்த அடுக்கு 4 இருக்கு. அப்போ இதற்கு 4 தீர்வுகள் 4 மூலங்கள் உண்டு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். என்ன அப்படின்னா x² அதோட அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 4 x² அதோட அடுக்கு 2 நம்ம எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. 14x² + 45 = 0. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா x² = y என்க. x² = y என்க. x² இடத்துக்கு நம்ம yன்னு மாற்ற போகிறோம். மாற்றலாமா? இப்போ பாருங்கள், இந்த x²க்கு பதிலாக நம்ம yன்னு மாற்றிடுவோம். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். -14 அப்படியே வந்துடும். x²க்கு பதிலாக நம்ம yன்னு மாற்றணும். +45 = 0. இப்போ பாருங்கள், இந்த நாற்படி சமன்பாடு நமக்கு இருபடி சமன்பாடாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக காரணிப்படுத்தலாம். பாருங்கள், y² கெழு 1, மாறிலி உறுப்பு 45, அப்போ ஒரு 45 45, ஒய்யோட கெழு -14. சரியா? இப்போ பாருங்க, இரண்டு எண்களை பெருக்கும்போது நமக்கு 45 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -14 வரணும். எந்த இது? 9×5 45, 9×5 45. இங்கே நடு உறுப்பில் மைனஸ் இருக்குது. அப்போ இரண்டு காரணிக்குமே மைனஸ் பெருக்குனா ப்ளஸ். 9×5 45, 2 ஒரே குறி கூட்டினா 14. என்ன 14? -14. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் உறுப்பில் இந்த ஸ்கொயர் அடுக்கு 2 விட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்து எழுதணும். ஒய்ஏ. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? y - 9 y - 9 இன்ட்டு y - 5 = 0. இப்போ ரெண்டாக பிரிச்சுருவோமா? y - 9 = 0, y - 5 = 0. அப்போ இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? -9, வலது பக்கம் வந்தால் +9. ஒய்க்கு ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி y = -5, வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா +5. 2 மதிப்புகள் கண்டுபிடிச்சிட்டோம். இதற்கு 4 தீர்வுகள். ஆனால் நம்ம 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மற்ற 2 எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x² = yன்னு எடுத்திருக்கோம். அப்போ x² = y. yக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? 9. சரியா? அப்போது எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். x = +or- இங்கே அடுக்கு 2 கட் பண்ணுறோம்னா இங்கே +or- ஸ்கொயர் ரூட் வரணும். அப்போது x = +or- 9. 9க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3. சரியா? அப்போது 2 இது வந்துருச்சா? எக்ஸுக்கு +3ன்னு ஒரு ஆன்சர், -3ன்னு ஒரு ஆன்சர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்தது x² = yன்னு எடுத்துருக்கோம். yக்கு என்ன மதிப்பு? 5ன்னு வந்திருக்கு. அப்போது x = +or- ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. சரியா? 4 தீர்வுகள் வந்துருச்சா? பாருங்கள், +3 -3 +√5 -√5. நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை கீழே தீர்வுகள்னு போட்டு தனித்தனியாக நீங்கள் எடுத்து எழுதினாலும் சரி. தீர்வுகள் என்னென்ன? +3 -3 +√5 -√5. நான் என்ன சொன்னேன்? 4 தீர்வுகள் இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த 4 தீர்வுகள் இதுதான். என்னென்ன? 3 -3 √5 -√5. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.